மோசே மலையில ஏறுகிறான். நம்மளே கூட யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு மோசேவுடைய அண்ணனாய ஆரோன் கூட இருக்கிறான். அவங்க அண்ணன் கூட இருக்கிறான். இந்த ஊர் யாரு? இந்த யோசுவா யாரு? மோசோட சொந்தக்காரன் இல்லை. மோசே லேவி கோத்திரம், யோசுவா லேவி கோத்திரம் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, ஒரே கோத்திரம் கிடையாது. இந்த யோசுவா யாரு? இந்த ஊர் யாரு? இவரெல்லாம் யாரு? அவருக்கு அன்போடு கூட பிரயாசம் செய்யும்படி பணிச்சவர்கள். ஊர் போய் மோசோட கருத்தை ஏற்று பிடிக்கிறான். நான் நிற்கிறேன், நான் கூட வரையா, அனுபவத்தை கூட வரையா, நானும் கையில் கருத்தை தூக்கி பிடிக்கிறேன். பாவம் உங்களுக்கு வலிக்குள்ள கன்சிடர் இறக்கம் ஊழியம். அழைப்பு ஒரு மனுஷனுக்கு, அழைப்புல பல மனிதர்கள் கூடி இருக்கும் போது அழைப்பு நிறைவேற்ற முடியும். அழைப்பு யாருக்கு? மோசேவுக்கு. அந்த மோசேவோட ஆறு நின்னார், ஒரு நின்னார், நீ ஏராளமான ஜனங்கள் நின்னாங்க, யோசுவா நின்னாங்க, காலை நின்னாரு. ஒரு மனுஷனுடைய அழைப்பு தான். இவங்க தான் சுய காரியத்தை சொல்லல. அந்த ஒரு மனுஷனுடைய அழைப்புல அநேக தெய்வ பிள்ளைகள் நிக்கிறாங்க. நாங்க தாங்குறோம். ஊர் பார்க்கும்போது இத விசேஷமான ஒரு மனுஷன். அவன் மோசோட கருத்தை தூக்கி பிடிக்கும்படியாக ஆண்டவருடைய நாமத்துக்காக அன்பில் பிரயாசப்படுறான். பாருங்க, பிரயாசப்படுறான். ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு ஆசிரியப்பு கூட உருவாக்கணும். ஞானம் நிறைந்த ஒருவன் எழுப்பணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஞானம் நிறைந்த ஒரு மனுஷனை எழுப்ப போற அவன் தான் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். ஆண்டவர் அப்ப டெக்னாலஜி கிடையாது. பாருங்க எத்தனை காரியம் பாருங்க, ஒருத்தர் செய்யணும். நம்ம அதை கடற்கடன் வாசிட்டு வந்துருக்கோம். இப்ப பார்க்கும்போது கோல்டுனா கோல்டு ஸ்மித் போறோம், உட்டன் ஒர்க்னா ஒரு தச்சன்டா போறோம். இரும்பு டெக்னாலஜி கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அந்த எழுப பண்ணா யாருடா எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு ஞானம் உள்ளவன் யாரு? யார் ஆண்டவர் சூஸ் பண்ண போறாரு? அந்த பொறுமையை சொன்னார், ஊருடைய பேரனாகிய பெசலையே. அவர் பிறவிலே ஞானமோ கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியினால் அவரை நிரப்பினார். சாதாரண மனுஷன் ஊரை தேவன் கன்சிடர் பண்றார். ஒரே மோசேக்கு நீ துணை நிலப்பா, என்னுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக நீ மனம் வந்து ஊழியத்துல கூட நினைல உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். சில நேரத்தில் பார்க்கும்போது அவருடைய நாமத்துக்காக நம்ம படக்கூடிய பிரயாசங்களை நம்முடைய ஆண்டவர் மறக்கவில்லை. நம்முடைய சந்ததிகள் பார்க்கும்போது தலை சிறந்த சந்ததிகளாக தேவன் எழுப்ப பண்றார். ஆனா அதே நேரத்தில் வெரி செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலத்தோட இருக்கிறவங்களையும் கண்டறிஞ்சிருக்கு. எவரும் யுத்தத்துக்கு போறார், வாரா கூட போறான். அந்த யுத்தத்துக்கு ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஜனங்கள் அனுப்புறாங்க, நீங்க வாங்க யுத்தத்துக்கு போக போறோம். யுத்தம் முடிஞ்சு கத்தர் மகாபலியை ஜெயத்தை தரார். இவர் ஒரு பாட்டு பாடும்போது அதை சொல்வா, ரூபன் கோத்திரத்தை பார்த்து யுத்தத்தின் சத்தத்தை கேட்டு நீ தொழுவத்தில் இருந்தது என்ன? நப்தலி தன்னுடைய கழுத்தை கொடுத்தானே யுத்தத்துக்கு. அர்த்தம் என்னன்னா, நப்தலி கோத்திரம் யுத்தத்துக்கு கழுத்தை கொடுக்குது. ஆனா ரூபன் கோத்திரம் தொழுவத்தில் இருந்து விட்டாங்க. அப்படின்னு என்ன, ஆடு மாடு நிறைய இருக்கு, வீட்டுல வேலை நிறைய இருக்கு, தங்களுக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. அவளை நினைவு கூறுகிறா, ரூபன் கோத்திரம் வரல, யுத்தத்துக்கு வரல. கர்த்தர் எந்த அளவு நினைப்பாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில தேவதானே தேவனுக்கு செய்யக்கூடிய கிரியைகள், பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய கிரியைகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? மறக்கிறதே இல்லை. இல்லைங்களா?